அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களால் தாங்க முடியாத அளவிற்கு கடன் சுமையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. உலக அளவு கடன் இருந்தாலும் இப்படி ஓதி துஆ செய்யுங்கள். யாரையும் நாடாமல் வாழ்வதற்கும் நல்ல நிலையில் வாழ்வதற்கும் இந்த துஆவை ஓதி நாம் அனைவரும் பலன் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னாடி ஒரு திக்ரானாலும் சரி, ஒரு துஆனாலும் சரி, நம்ம ஓதும்போது அதோட பொருள் உணர்ந்து அல்லாஹ் தஆலா அதற்கு என்னென்ன நன்மைகள் வைத்திருக்கிறான், என்ன சிறப்புகள் வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான் அதை நம்ம வாழ்க்கையில் தொடர நம்ம செய்து வருவோம். திக்ரோட மிக முக்கியமான 10 சிறப்புகளை போன வீடியோல அப்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல லிங்க் இருக்கு, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே சோதனையை நம்ம எதிர்கொள்ளத்தான் வேணும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எப்படி வச்சிருக்கான ஒரு சோதனை களமாக தான் படைத்திருக்கிறான். ஆனாலும் அல்லாஹு மிக கருணையாளன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு சூரா அல் பக்ரால என்ன சொல்றானா, ஒரு ஆன்மா அதை தாங்க முடியாத அளவிற்கு நான் எந்த ஒரு சுமையும் நான் சுமத்த மாட்டேன் அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் ஒரு சோதனை தாரானா அதை தாங்க முடியாத அளவிற்குள்ள சோதனையை யாருக்குமே அல்லாஹ் தஆலா தரமாட்டான். அதனால இந்த சோதனையை நம்ம எப்படி மிக பொறுமையுடனும் அல்லாஹ் மீது நம்பிக்கையுடனும் அந்த சோதனை எதிர்கொள்றோம், அதை வைத்துதான் நமக்கு வெற்றியை தருகிறான். நம்ம எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன? கடன் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான இதேதான் நம்ம எல்லாருமே துஆ செய்றோம். ஆசைப்படக்கூடிய விஷயம் அதான் இருக்குது. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் பல நோயால அவதிப்படுறாங்க, கடன் சுமையால பாதிக்கப்படுறாங்க. அதனால எல்லாருக்கும் நம்ம துஆ செய்து இன்ஷா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையும் நோயில்லா வாழ்க்கையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதை கேட்கக்கூடிய நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஆமீன் கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு ஆமீனானது அல்லாஹ்வின் பாதையில் நம்மளை நெருங்க வைப்பதற்கு பாதையாக கூட அமையலாம். வாங்க என்ன துஆன்னு பார்த்துருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம குஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅனினி பிஃபலிலிக அம்மன் சிவாக். ஒரு வாட்டி கூட சொல்றேன். அல்லாஹும்ம குஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅனினி பிஃபலிலிக அம்மன் சிவாக். இதோட பொருள், யா அல்லாஹ், நீ விலக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு நீ போதுமாக்குவாயாக. உன்னை தவிர அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக. ஆமீன். 5 நேர தொழுகையிலையும் இந்த துஆவை ஒரு வாட்டியாவது நம்ம சொல்லி வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு போதுமானவன். நம்மளுடைய கடன் சுமையை அல்லாஹு நீக்கி தருவான். கேட்டதின்படி அமல்கள் செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அடுத்த ஒரு திக்ருமா உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.